டத்தீன் நம்மளோட ட்ரீம் பாருங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் தெரியுமா டத்தீன் ட்ரீம் காணும் டத்தீன் சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே இந்த கேஷ் சவுண்ட் சிக்சிங் இவ்வளோ செலவானுச்சு. மோர் தென் 100,000 மேலே போணுச்சு இந்த செலவு. இன்னமும் ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஷிவரிங் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம எடுக்கிற படம் ஆக்சுவலி அண்ணனுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுது. ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு ஜோக்கா வுட்ஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவது PKP பூவெல்லாம் கேட்டுப்பார் மலேசிய திரைப்படம். ஆகஸ்ட் 27 திரையரங்குகளில் வருது, காண தவறாதீர்கள். கார்த்திக், how are you? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சரி, தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிடுங்களா? தண்ணி சாப்பிட்றதில்ல, தண்ணி இஸ் ஜஸ்ட் பிளாக் டீ குடிங்க. காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். ஓகே, பிளாக் டீ குடிங்க. குடிச்சிட்டு எப்படி சொல்லுங்கள். பிளாக் டீ தானே. என்னை நம்பி செட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்க முடியல நம்பி. நல்ல சீனி இல்லாமல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, உங்களை பற்றி வந்துட்டு நிறைய இம்ப்ரெஷன் இருக்குது மக்களுக்கு வெளியில். யூ ஆர் அ குட் டேரக்டர் அண்ட் ஆல்சோ அவார்ட் வின்னிங் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக சில மிஸ்கான்செப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே இருக்கிற ஒரு மிஸ்கான்செப்ஷனை இன்றைக்கி நீங்கள் க்ளே பண்ணிக்கலான்னு சொன்னால் அது என்ன? ஆக்சுவலி நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, பட் அப்படி கிடையாதுங்க. நான் ஆக்சுவலி இப்படி திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ அப்படின்ற ஒரு மிஸ்கான்செப்ஷன். வாட் இஸ் இட்? ஒரு விஷயம் யூ லைக் டு ஷேர் வித் அஸ் டுடே. செட்டில் கார்த்திக் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், ஓகே, உண்மைன்னு சொல்ல மாட்டேன். நான் வேலைக்கு அந்த ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த கட் சொல்கிற வரைக்கும் தான். கட் சொன்னதுக்கப்புறம் திரும்பி போய்ட்டு நான் எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அது அந்த செட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது அந்த ஆக்ஷன் கட் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த ஷூட் பார்க்கணும் வருவாங்க, இல்லை தூரத்தில் நிற்பாங்களே, கரெக்டாக ஆக்ஷன் தானே பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஐயோ இவரா அப்படின்னு இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இல்லை. சரி, நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு இது வரைக்கும் உங்களோட கரியர் லிஸ்ட்டு பார்க்கும்போது படங்களாக இருக்கட்டும், நாடகங்களாக இருக்கட்டும், மியூசிக் வீடியோஸ் இருக்கட்டும், நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டைரக்ட் பண்ண சீன்லே ரொம்ப அதிகமான டைம் எடுத்து, தி லாங்கஸ்ட் டைம் இந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் இருந்துச்சு. ஐ ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம். அப்படின்னா என்ன சீன்? எந்த படத்தில் உள்ள சீன்? ரெண்டு ஆக்சுவலி. ஒன்று சுகமாய் சுலட்சுமியில் அந்த கிளைமேக்ஸில் அந்த அண்ணன் வந்துட்டு அந்த கடல்கிட்ட நின்று பேசுவார். அது 4 நாள் எடுத்தேன். அது அந்த ஆக்டர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறதுனால ஒரு சீன் 4 நாள். ஒரு சீன் என்னத்துக்கு அவர் அது நான் மட்டும் டைரக்ட் பண்ணல, அது ஆக்சுவலி குபேனோ டைரக்ட் பண்ணார். அது எல்லாருமே ட்ரை பண்ணோம் ஒரு பாயிண்ட்டில் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறதுனால அவருக்கு ஆக்சுவலி அது ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேஜ் டைலாக். ஸோ அவர் அது ரொம்ப கஷ்டப்பட்டார். ப்ராம்ப்டிங் ட்ரை பண்ணோம், இன்னமும் ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே செஞ்சு விட்டாச்சு, செகண்ட் டே செஞ்சு விட்டாச்சு. அப்புறம் 30 குபேன் சரி இருங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி குபேன் ட்ரை பண்ணி, அப்புறம் அவரும் எனக்கு தெரியல இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தென் ஷூட்டே கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணிட்டோம். அந்த 3 நாள் கழிச்சிட்டு ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக் ஒரு 2 மாதம் அந்த சீன் எடுக்கல. மற்ற எடிட்லாம் போய் அவர் ப்ராப்பராக அவர் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவர் டெய்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜில் சீன் பேசி அனுப்புவார். இதெல்லாம் பண்ணி ஒரு பாயிண்டில் ஓகே இவர் இப்போ கொஞ்சம் நல்லா வராரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நாங்கள் அந்த பீச்சுக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த என்டையர் சீக்வன்ஸை ஷூட் பண்ணோம். ஸோ அது எஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே சீனு நான் அத்தனை வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுன்னா அதுதான். ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் நிறைய பண்ணியாச்சு, நிறைய பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் ரீடிங் ஒரு சிச்சுவேஷனா. ஆமாம் ரீடிங்லாம் பண்ணி அவர் அந்த டைமில் அவரோட ஃபேமிலி கொஞ்சம் இஷ்யூனால ஸோ ஈ கான் கான்சென்ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் வேறு, அது ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்தது. பட் தேங்க் காட் டப்பிங்லேயும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு தான் சிங்கப்பூர் புரவலன் அவர் அந்த வாய்ஸை ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. பொறுமை தான் உங்களுக்கு. எனக்கு தெரில எனி டேரக்டர்ஸ் டாலரேட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு 4 நாள் அவங்களுக்கு அந்த சீன் வரைக்கும் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ரேப் பண்ண அனுப்பிச்சுடுங்க, வேறு ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, இதுதான் நடந்திருக்கும். பட் வேறு லெவல் பெருமை. பட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்காக நீங்கள் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணதுக்கு காரணம் என்ன ஆக்சுவலி அந்த டைம் பீரியட்? ஏன்னா அவரும் ரெடியாக இருந்தார். அவருக்கு நல்லா நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. பட் அவருக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரில. எனக்கு ஒரு பாயிண்டில் அது பிளாக்காக இருக்குன்னு தெரியுது. அன்றைக்கி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங்கில் அன்றைக்கி நான் இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு ட்ராமாவில் அவர் இருந்திருப்பார்ல. திரும்பி அவர் அந்த ஆக்டிங் சைட் வர்றதுக்கே ரொம்ப பயந்துருப்பார். ஸோ அதனால் சரி அவர் அப்பயுமே எனக்கு கடைசி அனுப்பின மெசேஜுமே எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வேணா ஷூட்டோட காஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் இன்னும் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நான் ட்ரை பண்ணுறீங்க தானே, சரி இருங்க நான் எடிட்லாம் முடிக்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த என்டையர் படம் எல்லாம் முடியும் போது 2 months கழிச்சிட்டு அப்போ ஒரு ஏடி விட்டு அவங்கள ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி விட்டுருந்தோம். அவரும் வீடியோ அனுப்புவார், எல்லாம் அனுப்புவார். ஒரு பாயிண்டில் கூப்பிட்டு பேசும்போது எனக்கே தெரிஞ்சது ஓகே இவர் அந்த கேரக்டரில் இருக்காருன்னு. நல்லா பண்ணார். அடுத்த நாளே ஷூட் போயிடலானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பண்ணிட்டேன்.
நான் உங்கள் அளவுக்கு 4 நாள் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன். சரி, இன்னொரு இன்சிடென்ட் சொன்னீங்க, அது என்ன சீன்? அது வந்து சீஃபோ சிந்தாவில் வந்து அந்த கடலில் கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து மேஜிக் கவரில் தான் வேணும்னு சொல்லிட்டு செஞ்சோம். என்னத்தை வேணாலும் நம்ம சீட் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். மேஜிக் கவர் வந்து அந்த பர்டிகுலர் டைம் தான். பட் என்னன்னா நிறைய ஆக்டர்ஸ் நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியல. ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 நாள் எடுத்தது. பிகாஸ் நடுவில் ஒரு நாள் நாங்கள் ஷூட் பண்ணும்போது பாதிலேயே மழை வந்துருச்சு, ஸ்கை மாறிடும், சன்லைட் திடீர்னு இல்லாமல் போயிடும், ஸ்கை ஃபுல்லாக மூடிடும். ஓகே. ஸோ அதனால் அது அந்த சீனை வச்சு 4 நாளாக அதே சீனை அங்கே போய்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் வந்துட்டு நான் இந்தியாவில் ஒரு நேர்காணல் பார்த்துருந்தேன். ஸோ அந்த நேர்காணலில் மலேசியாவிலேருந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் போயிருந்தார். அதில் வந்துட்டு C4C படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ஏன்னா பிகாஸ் நீங்கள் அங்கே போகாமலே உங்கள் படம் போயிட்டு அங்கே ஒருத்தங்களை கேள்வி கேட்க வச்சுருக்குன்னா மாசு கார்த்திக், நீங்கள் வேறு லெவல் மாசு. எனக்கு தெரியல, உள்ளுக்குள்ளேயே அதை பார்த்த உடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட். நம்ம படங்கள் இன்னும் வெளியூருக்கு போகலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒருத்தருக்கு அந்த டாபிக் நம்ம அப்புறம் பேசுவோம். அதற்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி. நீங்கள் பண்ண சீன்ஸ்லேயே ஒரு சீன், இந்த சீன் வந்துட்டு நான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நான் திருப்பி அது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீன்னா என்ன சீன் சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் டைரக்ஷனில்? நான் பண்ணதில் ஆமாம், எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு சீஃபோ சிந்தா தான். சீஃபோ சிந்தாவில் வந்துட்டு அந்த 2 பேரும் அந்த ஒரு சிங்கப்பூரில் வந்து ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் நின்று பேசுவாங்க. 2 பேர் தண்ணி பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக பிளான் பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக போகணும் அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸாக அவங்களுக்கு இருந்த இமோஷன்ஸை கேட்கணும்ல. அவங்க இந்த சீன் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் எதுக்கு அது வெளியாகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆள் வந்து காட்டிக்காமல் இருக்கிறதும் ஒரு ஆள் லவ் ஃபீல்டில் வந்து பேசுகிறதும் பெட்டராக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஃபன்னாக ட்ரை பண்ணும்போது நான் மைண்டில் வச்சுருந்தேன், அந்த ஃபன் வரல. ஸோ நான் திரும்பி அதை ட்ரை பண்ணும்போது கடைசியாக எனக்கு வந்து அந்த ஃபன்னை விட ஆக்சுவலி என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த லவ் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் அது எனக்கு அன்னிலேருந்தே ஒரு கோமாலே தான் இருக்குது, அது ஃபுல் ஸ்டாப்பில் நிற்கல. ஓகே. உங்களை இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற நிறைய டேரக்டர்ஸ் மலேசியாவில் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய டேரக்டர்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நிறைய டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கூட. ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்ட ஃபியூ டேரக்டர்ஸோட பேர் இருக்குங்க. ஸோ யூ கோயிங் டு சூஸ் ஒன். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த டேரக்டரோட பேரில் வந்துட்டு ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் அபவுட் ஹிம் அண்ட் ஆல்சோ அவருடைய கடைசி படம், இந்த லாஸ்ட்டாக வெளிவந்த படத்தை பற்றியும் உங்களுடைய ஃபீட்பேக். ஓகேயா? ஸோ 3 கார்ட் இருக்கு, யூ கேன் சூஸ். 3மே இந்த பேர் தான். ஓகே, சஞ்சய் பெருமாள் சாரி. இப்போ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்ய வந்த டைம்லேருந்தே நான் மிகப்பெரிய ஒரு குருவாக பார்க்குற ஒரு ஆள். ஏன்னா நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்யும் போதெல்லாம் அண்ணன் வந்து ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிமில் அவருடைய மாச்சாய் ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து ஆக்சுவலி அப்போ மாச்சாய் ஷார்ட் ஃபிலிம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து வாவ், யார் இவர் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, BMW இப்படிலாம் போயிருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பேரே வந்து எங்களுக்கு ஒரு வைப் மாதிரி, சஞ்சய் குமார் பெருமாள் அப்படின்றது. ஸோ அதனால வந்து எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவரோட பயங்கர ஃபாலோவர்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இருந்து நான் வந்து எப்படியாவது எனக்கு ஒரு ஆசை வந்து நம்ம ஒரு ஒர்க் செஞ்சு அவர்கிட்ட கொடுத்து அண்ணன் என் படம் பார்த்துட்டு ஏய் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லணும்னு. டு யூ திங்க் பிகே அந்த ஒரு இல்லை அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அது அவரோட டைப் ஆஃப் ஃபிலிம் இல்லை. ஆக்சுவலி என் படமே அவரோட டைப் இல்லை. அப்புறம் ஒரு நாள் தான் அது எனக்கு புரிஞ்சு, நம்ம எடுக்கிற படம் ஆக்சுவலி அண்ணனுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ ஒன் டே மேபி அவர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணும் போது மேபி அண்ணன் இம்ப்ரெஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே, யா, நைஸ். ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணீங்க. எல்லாத்துலேயும் அவர் பேர் தான் இருக்கு. பிகாஸ் நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். இந்த டாஸ்க்கை நீங்கள் லட்சே இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகே? ஸோ என்னென்னா பிடிச்சதே பனிஷ்மெண்ட் தான். சரி, உங்கள் ஃபோன் இருக்குல்ல? ஆமாம். ஓகே, ஃபோன் எடுங்க. ஓகே, மொதல் டாஸ்க் என்னென்னா உங்கள் ஃபோட்டோ கேலரியில் உள்ள லாஸ்ட் ஃபோட்டோ. லாஸ்ட்னா கடைசியாக இருக்கிற ஃபோட்டோ. ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. காட்டக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டா? நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரு. ஓ, ஐ மீன் ஒர்க் சம்மந்தப்பட்டது. ஆமாம், யா. சரி, கேலரியில் மொதல் ஃபோட்டோ
கடைசி ஃபோட்டோவில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுன்னு பார்த்தேன், மாட்டில்ல. மொதல் ஃபோட்டோவும் கடைசி ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்குமா? இதெல்லாம் ஜஸ்ட் என்ன வாவ் ஃபோட்டோவாக இருக்கிறது தான், பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒய்எஸ் இது. யா, இதை நான் எதிர்பார்க்கல. ஐ மீன் க்ளோஸாக பங்குறியா? இட்ஸ் மாங்கல்யம் தத்ரா. யா, வாட் a coincidence. Okay, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் யா, that was a very good experience. 2014 20th August 2014. ஓ வாவ், பாருங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த கண்ணாடி, யா, 2 கண்ணாடியை மர்ச் பண்ணது, இந்த பேக்கப்பை நம்ம தேடினது, அந்த சட்டை எவ்ரிதிங். அது ஏர்போர்ட்டில் எடுத்த சீன் வரும். ஐ மீன் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் கார்த்திக் வந்துட்டு இந்த டெலிமூவியில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அப்போ தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த நியூ வேவ் டேரக்டர் டீம் கூட வந்துட்டு நான் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா இருக்குது இந்த ஃபீல்டில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே கற்றுக்கிட்டேன். ஓகே, உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லுவேன். அவங்களோட பேர் ஒரே பேர் 5 வாட்டி திருப்பி இல்லை இது வேறு வழியில் ஒவ்வொரு பேர் தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் ஒவ்வொரு பேர் சொல்லும்பொழுது தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேர்டில் அவங்கள டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 வேர்டில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் புனிதா சண்முகம். ஓ, பேஷனேட். யுவராஜ். டெடிகேட்டட். மஹின். எனர்ஜி. பாஷினி. பாசிட்டிவிட்டி. டத்தின் ஸ்ரீஷைலா. ஹம்பிள். உங்கள் ஒய்ஃப். ப்ரொடியூசர். ப்ரொடியூசர். ஓ, ஃபைனான்ஸ்லாம் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்கள பற்றின ஒரு கேரக்டர் சொன்னீங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே, அடுத்தது வந்துட்டு தீஸ் ஆர் தேட். நான் வந்துட்டு உங்களுக்கு 2 வேர்ட் சொல்லுவேன். இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, மனி ஆர் பேஷன். பேஷன். லவ் ஆர் கரியர். கரியர். கன்ஃபார்மா? கல்யாணம் பண்ணுறதுனால தைரியமாக சொல்கிறீங்க. ஓகே, இல்லை, என் கரியர் தான் லவ் பண்ணுறேன். ஓ வாவ். இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். இப்போ யூடியூப். ஓகே, டேலண்ட் ஆர் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். இவிடி ஆர் பிகேபி. இவிடி. இவிடி. வாவ், இவ்வளோ உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறீங்க. படம் வர கிட்ட வரப்போது வர. வாட் மேட் யூ டு சே தட் இவிடி? பிகாஸ் அது இல்லைன்னா இது இல்லை. ஓகே, அது இல்லைன்னா அரவி. பிகாஸ் அன்னைக்கு வந்து ரொம்ப ஏர்லியாக அந்த படம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஏர்லியாக அந்த படம் செஞ்சுட்டேன். அப்போல்லாம் வந்து அதெல்லாம் யோசிக்கல, நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா, அந்த படம்லாம் தியேட்டருக்கு வருவாங்களா, ஒரு கமர்ஷியல் மார்க்கெட் இருந்து எவ்வளோ பெருசு, அதெல்லாம் யோசிக்கல. படம் செய்கிறோம், வெளியாக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளியாக்கி, பட் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன் ரொம்ப ஏர்லியாக அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ட்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், எனக்கு ட்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு கதை, ரொம்ப பெரிய கதை ஆக்சுவலி. அதோட ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து ஒரு படமாக செஞ்சுருந்தேன். ஸோ அப்படி செஞ்சு எந்த அளவுக்கு அது எனக்கு வந்து ஒரு 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 பெயின்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ்னாக்கா, இந்த கதை ஆக்சுவலி அந்த படத்தோட உலகத்தில் நடக்கிற கதை தான். ஸோ இது அப்போவே எழுதி வச்ச ஒரு நரேஷன். இந்த நரேஷன்லாம் அப்போவே இருக்குது. அதனால தான் சொன்னேன் இவிடி தான் நரேஷனில் இருந்த ஒரு கதை தான். ஏன்னா அதோட சீக்குவலுமே அப்போவே எழுதி வச்சாச்சு. என்டையர் பவுண்டட் ஸ்கிரிப்டே இருக்குது அப்போ இருந்து. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு த்ரில்லர் எடுக்கணுன்றது ஒரு பயம். எந்த அளவுக்கு பயம்னா, இந்த படம் நான் எத்தனையோ வாட்டி செய்யணும்னு வந்து யாருமே நான் ஸ்டாப் பண்ணல. நானே திரும்பியும் போயிடுவேன். எனக்கு அவ்வளோ பயம். இந்த படம் ஷூட் பண்ணி முடிக்க இப்போ கூட எனக்கு ஏன்னு தெரியாது. அந்த ஈவிடி பற்றி பேசினா எனக்கு இன்னமும் ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஷிவரிங் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நான் அந்த டே அன்னைக்கு நான் மகேன் அண்ணனுக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, ஏன்னா ஈவிடிக்கு அப்புறம் நான் மறுபடியும் இங்கே வர்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. அவர் தான் சொன்னார், நல்லா செஞ்சுருக்க, தைரியமாக போனார். நேற்று கூட அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த இன்விட்ட தோட்டத்தில் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு படம், பட் அவ்வளோ பயப்படுற ஒரு படம். ஓகே, எனக்கு வந்துட்டு த்ரில்லர்னால் தமிழ் படங்கள் சொல்கிற மலேசியாவில் இப்படி நம்மளால் ஒரு த்ரில்லர் படம் மலேசியாவில் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு விஷன் கொடுத்தது ஆக்சுவலி உங்கள் படங்களை பார்த்து தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மெல்ல திறந்தது கதவு படம், அது வந்துட்டு லவ்வாக இருந்தாலும் அதில் இருந்த த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் நீங்கள் அங்கேயே ட்ரீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணும்பொழுது ஐ சா தட். நான் அதுக்கப்புறம் ஈவிடிலாம் வந்துட்டு மைண்ட் ப்ளோன். நீங்கள் கொடுத்த ஐடியாவாக இருக்கட்டும், தென் த எக்ஸிக்யூஷன். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்படி பண்ணலான்ற ஒரு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல.
எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்று, அது எக்ஸிக்யூட் பண்ணி அதை வியூவர்ஸ்க்கு போய் டெலிவர் பண்ணல. இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். எந்த அளவுக்கு வந்துட்டு அது மேக்கிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, வெளியாக்குறதுலையும் இருக்குது. ஸோ யூ மேட் இட். பட் அஃப்கோர்ஸ் அந்த டைமில் உள்ள வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், படங்களோட மார்க்கெட் டைம்லேயே நீங்கள் புஷ் பண்ணி போயிட்டீங்க. இப்போ நான் வந்துட்டு பிகேபியோட ட்ரெய்லரை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எம்மா, உங்களுக்கு தெரியுங்களா, வெரி ஹார்ட்லி நிறைய மலேசியன் படங்கள் ட்ரெய்லர் பார்க்கணும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஒரு படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆஸ் அ மலேசியன் எனக்கே வந்துட்டு அந்த படம் ஓகே இதை நான் பார்த்தே ஆகணும், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதுதான் ஒரு படத்துக்கு முதல் சக்ஸஸ், ட்ரெய்லரை பார்த்து படம் பார்க்கணும்னு தோணணும். ஸோ பிகேபி ட்ரெய்லரில் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு வாவ் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சினிமாவில் பார்த்தேன். சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் சவுண்ட் டிசைன் அண்ட் தட் விஷுவல், இட் வாஸ் ஸோ குட், அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஒரு மலேசியன் ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சின்ன ஒரு வருத்தம், இது ஒரு இன்டர்நேஷ்னல் வியூவர்ஸ்க்கு கேட்ட பண்ணுற மாதிரியான சினிமாஸ்லையும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஓடிடி, ஸோ அட்லீஸ்ட் வெளியூர் உள்ள ஆட்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகேபி பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். பட் அதற்கு முன்னாடி பிகேபி படத்துலேருந்து, அதாவது பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த படத்துலேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான காணொலியை பார்ப்போம். இதோ வாங்க போலாம். பாப்பா தகரத்தில் கை வைக்காத, வெட்டிடும். வாவ், அந்த வீடு ஓகே. இப்போ நம்ம இந்த காட்சியில் பார்த்த இந்த வீடு, இது உண்மையாக இருந்த வீடா இல்லை செட்டு போடுது? ஏன்னா அது நீங்கள் ஈவிட்டிக்கே வந்துட்டு செட்டெல்லாம் போட்டு அவ்வளோ பயங்கரமாக பண்ணீங்க. வாட் அபவுட் திஸ் ஹவுஸ்? ஆமாம், இது ஃபுல்லாக இப்போ பார்த்த எல்லாமே செட். அதில் செட்டா? ஆமாம், எல்லாமே செட்டு. அதாவது அந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு செட் 45 ஃபீட்டு பிரிட்ஜு செட்டு. அந்த செட்டுக்கு இந்த பக்கத்து இருந்த காடு இருக்குல்ல, அதை அழித்து அங்கே இருந்த விஷயங்கள் செட்டு. அண்ட் இந்த பக்கத்து இருந்த வீடு செட்டு, அந்த வீட்டு முன்னுக்கு இருந்த மூங்கியில் அந்த விஷயங்கள் எல்லாமே செட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாக்கோல் இடம் செட்டு, ஒரு ஸ்டார் செட்டு, அங்கே இருக்கிற ஒரு 65 ஃபீட் வால் செட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 80 ஃபீட்டுக்கு ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு, இது நீங்கள் பார்த்ததில் ஆல்மோஸ்ட் ஒரு 40% 3D விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லும் போது எனக்கு அப்படியே இந்த கேஷ் சவுண்ட் சிர்ச்சிங் சிர்ச்சிங் சிர்ச்சிங்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ செலவானுச்சு? மோர் தென் 100,000 மேலே போணுச்சு இந்த செலவு. செட்டுக்கு மட்டுமேவா? மை காட், செட்டுக்கு மட்டுமே 100,000 ப்ளஸ் செலவாயிருக்குன்னா அப்போ ஒரு படத்தினுடைய காஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எத்தனை நாள் ஷூட் பண்ணிங்க இந்த படத்தை? ஆல்மோஸ்ட் 40 நாள் ஷூட் பண்ணோம். 40 days. விச் ஏரியா இன் மலேசியா? ஈப்போ பக்கத்தில். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதம் நாங்கள் ரெக்கி பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 30 ஃபீட்டுக்கு இருக்கிற பிரிட்ஜ் இருக்கிற ஒரு ரிவர் வேணும், அதுக்கு பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு இடம் வேணும், அதை சுற்றி காடாக இருக்கணும்னு சொல்லி போகும்போது ஏதாவது ஒன்றும் குறை இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசி ஒரு இடம் கிடச்சிது எங்களுக்கு, ஆல்மோஸ்ட் மலாக்கா தாண்டி ஒரு இடத்துல கிடச்சிது. ஆனால் அங்கே வந்து ரிவர் இல்லை. சரி, நாங்கள் ரிவரை செட்டப் பண்ணலான்னு சொன்னோம். பட் ரிவர் செட்டப் பண்ணோன்னா வந்து நம்ம ஏன்னா பாய்க்கிறது எனமோஃபிக், ஸோ அந்த லென்ஸில் எப்படி பார்த்தாலுமே நம்ம க்ளோசஸ் போனாலுமே ஒரு 40-50 ஃபீட் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு இது பண்ண முடியும். அண்ட் ரிவர் தண்ணி ஓடணும் வேறு, இல்லைன்னா கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு மட்டுமே ஒரு 40-50,000 மேலே வந்துச்சு. சரி, அப்போனா ரிவரோட தேடணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஈப்போவில் ஒரு இது வந்து வாட்டர் லிஃப்டிங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப வேகமான கரண்ட் இருக்கிற ஒரு இடம். பரவாயில்ல, நல்ல ப்ரொடியூசர் தான். காசு அப்படி தண்ணியில் விட்டுருக்காங்க. உண்மையிலே நாங்கள் தண்ணியில் தான் விட்டோம். ஏன்னா முதல்ல நாங்கள் பிரிட்ஜு செட்டப்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னே அது அந்த வாட்டர்ஃபால் தண்ணி வேகமாக மரத்தோடு வந்து அடித்து அப்படியே கிளியராக போயிடுச்சு. ஸோ செஞ்ச செலவு எல்லாமே அப்படியே போச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டே காலையில் கால் பண்ணுறாங்க. நான் வந்து எவ்ரி 2 days கேர்லேருந்து போய் அந்த இடத்த விசிட் பண்ணிட்டே இருப்பேன். அங்கே போகிறேன், ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஃபோட்டோ எடுத்து டத்தீன் அனுப்பிவிட்டேன். டத்தீன் நம்மளோட ட்ரீம் பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் தெரியுமா டத்தீன் ட்ரீம் காணும் டத்தீன் சொல்லி அவங்க ஃபோன் அடிச்சு என்னாச்சு அப்புறம் சொல்லி தென் பொம்பாலாம் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு தென் தே சைட் இல்லை, நீங்கள் அந்த தண்ணியே பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் கீழே இறக்கி ஸ்ட்ராங்காக அடித்து ஃபைலிங் அடித்து தான் நீங்கள் கட்ட முடியும்னு சொல்லி வி ஸ்பெண்ட் அகெயின் என்டையர்லி டபுள் காஸ்ட்டாக செலவு பண்ணி செஞ்சோம். நடுவில் யோசிச்சிங்களா இடத்த மாற்றிடலாம், அப்படி இப்படி செட்டை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு? நோ, ஏன்னா வீடு அந்த சைடில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பண்ணுறோன்னு இறங்கிட்டோம். ஆமாம், ப்ரொடியூசர் நினச்சிருப்பாங்க, ஐயோ நம்மள ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், இப்போ அடிச்சுட்டு போனாலும் திரும்ப புதுசாக பண்ணி தான். பட் எனிவே யூ ஆல் மேனேஜ் டு டூ. பட் விஷுவலி பார்க்கும்போது எனக்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ஒர்த்தாக இருக்குது பார்க்கும்போது. நான் வந்துட்டு இது வந்துட்டு நான் ஒரு ஃபேன் பாயாக சொல்கிறேன். அடுத்து ட்ரெய்லர் வந்துட்டு அடியாக இருந்துச்சு. மியூசிக், சவுண்ட் டிசைன், விஷுவல், ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட், நீங்கள் ரொம்ப பார்த்து இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தீங்க. ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்க டு கட் த ட்ரெய்லர்? இது என்ன, எனக்கு முந்திலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் ட்ரெய்லர் எழுதிடுவேன்.
ஸோ என்னோட ஸ்கிரிப்ட்லேருந்தே நான் ஹைலைட் போட்டிருப்பேன் என்னென்னு, இதெல்லாம் ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். என் ட்ரெய்லருக்கு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பேன். என் ட்ரெய்லர் இப்படி தான் ஆரம்பிக்கும் போது ட்ரெய்லர் என்ன டைலாக் இருக்க போகுது, என்னென்ன ஷார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நான் வந்து ஆன் த டே ஷூட்லேயே நான் சொல்லிடுவேன் இது ட்ரெய்லர் ஷார்ட், ஸோ எனக்கு வந்து இந்த வேரியேஷன் ஒன்று வேணும் ட்ரெய்லருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருவேன். ஸோ அதனால் அது ப்ரீலே இருந்தனால எனக்கு அது தெரிஞ்சதில்லை. இது வரைக்கும் எல்லா படமுமே நான் ஸ்கிரிப்டில் எழுதிடுவேன் ட்ரெய்லர் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, தனியாக உட்காந்து கட் பண்ண மாட்டேன். அப்படி தான். பட் என்னென்னா இது ஒரு த்ரில்லர், எப்படி பார்த்தாலும் இதோட கதை சிம்பிளாக தான் இருக்கும். நானே சொல்கிறேன், நான் ஒன்றும் பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. ஆனால் எக்ஸிகியூஷனில் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து எக்ஸிகியூஷனில் நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட லாஸ்ட் 45 மினிட்ஸே கிளைமேக்ஸ் தான். 45 நிமிஷம் கிளைமேக்ஸ் போகும், 45 நிமிஷத்துக்கு ஸ்டண்ட் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம். ஸோ அது அது ரொம்ப ரொம்ப ரோவாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரைட், உங்கள் ட்ரெய்லர் ட்ரீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் மாரி ஸ்கிரிப்ட் செய்யும்போது இந்த ட்ரெய்லரோட ட்ரீட்மெண்ட் பண்ணிடும்னு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல ஒரு இன்புட்ஸாக இருந்துச்சு. புது ரைட்டர்ஸ், அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு அது நல்ல ஒரு இன்சைட்ஸாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஹூஸ் யோர் குட் ஃப்ரெண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், சம்மோன் வந்து நீங்கள் எனி டைம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுனாக இருக்கிற டைம்லையோ எதுவும் ஹெல்ப் பண்ணுற டைமில் நீங்கள் டக்குன்னு பேசுகிற ஒரு ஃப்ரெண்டுனா யார்? ஜெய்கிஷன். ஜெய்கிஷன். ஆமாம். எத்தனை வருஷமாக பழக்கம் உங்களுக்கு? 2010 இருந்து. ஸோ அவர் இந்த ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தார்ல? இல்லை, இந்த ப்ராஜெக்டில் இல்லை. சீஃபோ சிந்தாவில் இருக்காரு. இதில் இல்லை, ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். அந்த ப்ராஜெக்டில் வேணும்னு தோணுச்சு, இந்த ப்ராஜெக்டில் இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்கள் எனக்கு உடனே ஜெய்கிஷன் கால் பண்ணணும். எடுங்க உங்கள் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. ஐயோ, எங்கே இருக்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே. ஏதாச்சும் பேசக்கூடாது, பேசினாருன்னா வெட்டி சென்சர் பண்ணிடுறோம். இல்லை, ஓகே. உங்களோட டாஸ்க் என்னென்னா, நீங்கள் ஜெய்கிஷனுக்கு கால் பண்ணி எனக்கு உடனே அர்ஜென்ட்னா 100 வெள்ளி வேணும், பேங்க் ஏன் பண்ணி விடு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? தூங்க ஏன்ச்சார தெரியலையா? ஏன்ஸ்டாரு வர முன்னுக்கு அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னென்ன மனசை ஃபோன் விட்டு தூரமாக தான் இருப்பார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு நண்பரை நீங்கள் ரீச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் யார் அடுத்த இன்னொரு நண்பர் யாருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க? ஜெய்கிஷன் இஸ் நாட் ரீச்சபிள் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சரி, இப்போ நீங்கள் 100 வெள்ளி கேட்கணும், யார்கிட்ட கேட்க போகிறீங்க? இன்னும் ஒரு வாட்டி வேணா அவருக்கு அடிச்சு பார்ப்பேன். ஓகே. ஏன்னா கால் போகலன்னா ஒரு டஃப்பான பனிஷ்மெண்ட் இருக்குது, அது உங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல. அது நீங்கள் பேசாமல் 100 வெள்ளி கேட்டு போயிடலான்னு தோணுமா? நினைப்பீங்களா இந்த நேரம் ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்? அதான் தேவையில்லாத நேரத்துக்குலாம் இவர் ஃபோன் அடிப்பார். ஒரு 100 வெள்ளி தேவையான ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டாரு. காலையில் வரும்போது இவ்வளோ வெள்ளி தேவையில்லாமல் ஃபோன் கால்லாம் பேசி ஃபோன் அடித்து சும்மாலாம் பேசிக்கிட்டு இருந்தார். சமேஷன், எஸ். அதுக்கப்புறம்னா சமேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக போடுவார். ஆக்சுவலி என்னுடைய ரொம்ப கஷ்டமான டைமில் என் கூட ஜி ஒரு அவசரம், ஒரு 100 வெள்ளி மட்டும் போட்டு விட்றீங்களா? ஜி, இங்கே ஒரு பாட்காஸ்டில் இருக்கேன். நம்ம பாலக அனுமதி இருக்கார்ல, BGW, அவர் தான் இதை கால் பண்ணி செய்ய சொன்னார். சமிஷன், தேங்க்யூ சமிஷன். கேட்டோடனே ஏன் இது கேட்காம 100 வெள்ளி போடுறேன்னு சொன்னீங்களா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் PKP. போவெல்லாம் கேட்டுப்பார். Thank you bro, thank you so much. நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், சவுண்ட் மியூசிக் வாஸ் அமேசிங், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி இம்ப்ரெசிவ் ஒர்க். ஐயோ, thank you bro. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்க. டெஃபினெட்லி கண்டிப்பாக பார்ப்பேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபோன் எடுத்தோன்னே எனக்கு உள்ளுக்கு எப்படித்துமா இருந்துச்சு. ஐயோ, இவர் எப்போதும் போல ஆரம்பிக்கக்கூடாது. அப்படிதான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை. அப்பதான் கோபி முழுகுனேன்டா, அதனால அதான் கோபிக்கு தேங்க்ஸ். சரி ஜி, ஆரம்பிச்சிருக்கலாம், பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கோம். பை த வே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து யாரோ இமீடியட்லி 100 வெள்ளி போட்டு விடுங்க சொன்னாங்கன்னா உடனே போட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ வாய்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணி நம்ம தெரிஞ்சவங்க மாதிரிலாம் கூட அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பொதுநல அறிவிப்பு. ஓகே, பட் எனிவே சமிஷன், வெல் டன். கேட்ட உடனே ஒரு கிலோ இல்லை, ஏன் எதுக்கு ஒன்றுமே இல்லை. வாவ், இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் வேணுங்க. அதே 16 வருஷம் தான் டக்குன்னு லோன் போடுறதுக்கு. ஆக்சுவலி நான் அந்த டைமில் ரொம்ப ஃபைனான்ஸ் இருக்கும் போதெல்லாம் எத்தனையோ மனுஷுக்கு எனக்கு ஆக்சுவலி 100-200 கொடுப்பாரு. நான் கேட்க மாட்டேன், அவரே எனக்கு பேங்கிங் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன், போய் சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ
ஓ வா, ஆமாம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஓகே, அதனால தான் கேள்வி கேட்காம உடனே சொல்லியிருக்கேன். அவருக்கு தெரியும் நான் கேட்க மாட்டேன்னு. ஸோ நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்போ கேட்டோன்னே அவர் அதனால தான் யோசிக்கவே இல்லை. மனசில் நினச்சிருப்பாரு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆள் கேட்டு. சரி ஓகே 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 நைஸ். சரி ஓகே, டத்தின் ஸ்ரீஷைலா, நீங்கள் வந்துட்டு அவங்களோட மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. ஆமாம். திரைப்படம்னு சொல்லும்பொழுது இதுதானே ஃபர்ஸ்ட். எப்படி இருந்துச்சு? வாஸ் இட் வெரி சேலஞ்சிங்? ஏன்னா பிகாஸ் நான் அதை அந்த சீனில் பார்க்கும்பொழுதே அவங்களோட மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற இந்த வயசில் இந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா? இட் லுக்ஸ் எனக்கு பார்க்குறது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப எக்ஸாஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? லைக் ட்ரூலி ஹானஸ்ட்லி. ஆக்சுவலி நான் வந்து அவங்க கூட கல்யாணம் டு காதலில் ஒர்க் பண்ண வேண்டியது. கல்யாணம் டு காதலில் மலர்மினியாக்கோட ரோல் அவங்க தான் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து அவங்க சரி என்னைக்காவது நாள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதை அப்போவே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஒரு கதை இருக்குது, அதுக்கு டைம் வரும்போது நான் சொல்கிறேன்னு. தென் ஒரு நாள் கூப்பிட்டு நான் வந்து கதை சொன்னேன். ஆனால் நான் கதை சொல்லும் போது நான் அவங்ககிட்ட வந்து எப்படி சொன்னேன்னாக்கா, இப்படி ஆரம்பிக்கின்றதேன், இப்படி போகின்றதேன், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கிறீங்கன்றதான் கதைன்னு. நான் அந்த ஸ்டண்ட்லாம் சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட. எந்த அளவுக்கு சொல்லலைன்னா, அவங்க ப்ராஜெக்ட் அக்ரி பண்ணி செட்லாம் போட ஆரம்பிச்சு நான் வந்து ஸ்டண்ட்டுக்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு நான் வந்து ஸ்டண்ட்டுக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் செஞ்சுட்டேன். அந்த என்டையர் மூமெண்ட்ஸை வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாக ஒரு 9 பிரேக் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டேன். ஸோ ஸ்டண்ட் வந்து அன்றைக்கி கூப்பிட்டாரு, அவங்கள வர சொல்லுங்கள், நம்ம அவங்கள வச்சு இதை பேசலாம். நான் வந்து இல்லை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் அவங்கள ஜஸ்ட் மூவ் பார்க்க போகிறேன்னாரு. சரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம விட்டதை பேசுவோன்னு. அவர் பார்த்தா உட்காருங்க நம்ம பேசுவோன்னு. ஸோ நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் அதான் எப்பயுமே அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னா, சுடத்து நீங்கள் இருப்பீங்க, அதோடு நீங்கள் எப்படி அந்த இடத்துலேருந்து நீங்கள் இதெல்லாம் முடிக்கிறீங்கன்றது தான் கதை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அதோட தான் சொல்லுவேன். அவங்களும் எவ்ரி டைம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 minutes ஃபைட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு. 2 minutes ஃபைட்டு அவங்க உண்மையிலே அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்ரி டைம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு என்ன நம்ம என்ன ஒரு ஹாஃப் டே எடுப்போம்னு. வரோம் அப்படி தான். ஆனால் தெரில 45 நிமிஷம் படத்தில் வச்சு தோச்சு எடுப்பீங்க. ஸோ நான் அந்த அன்னைக்கு தான் உட்காந்து நான் வந்து ஃபுல் பிரேக்கில் சொல்கிறேன். அது வந்து ஒரு டோர் டு டோர் ஆரம்பித்து கடைசியாக அவங்க கீழேருந்து என்ன இப்படி பார்க்குறாங்க. ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு கண்ணு கலக்குது, இப்படி பார்த்துட்டு அவங்க முடிச்சுட்டு இதுதான் அந்த அதோடையா அப்படின்றாங்க. ஆமாம் அதுதான். அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த டே எனக்கு ஃபோன் அடிச்சு அவங்க சொன்னாங்க, எனக்கு எத்தனை வயசுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன எழுதி வச்சுருக்க? உனக்கு தெரியுதா இது ஆக்சுவலி எவ்வளோ கஷ்டம்னு? தெரியும், பட் அதுக்கு தான் இவ்வளோ ரிஹர்சல் இருக்க போது, நீங்கள் இவ்வளோ ட்ரெயின் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு மந்த் கொடுக்க போகிறோம். அண்ட் ஆன்சைட்லேயுமே டெய்லி நாங்கள் என்ன தான் வேறு சீன் ஷூட் பண்ணாலுமே கால் டைம் யூஸ்வலி நம்ம 10 hours வைக்கிறோன்னா 10 hours முடிச்சு ஒரு 4 hours வந்துட்டு சஹா ரெடியாக இருப்பார் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வச்சு ரிஹர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரிடே அங்கேயுமே ட்ரைனிங் நடக்கும். 2 விதமான ட்ரைனிங் நடக்கும். 1 day தனியாக ஒரு இடத்துல ப்ராப்ஸ் வச்சு பண்ணுவாங்க, 1 day ஆக்சுவல் செட்டில் போய்ட்டு சினரியோட பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ரிஹர்சல்ஸ் இருக்க போது நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பயுமே வந்து அவங்க அந்த ஷூட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மெத்தட் ஆக்டிங்கே புதுசாக இருந்தது. இந்த மெத்தடே ரொம்ப புதுசாக இருந்தது. நிறைய ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 9-10 days அவங்க ரொம்ப பாடுபட்டு தென் வி நீட் டு மென்டலி பிரேக் அந்த அவங்களுக்குள்ளே இருந்த ஃபியரெல்லாம் உடச்சி அவங்கக்கிட்ட நிறைய நாங்கள் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அட் ஒன் பாயிண்ட் அந்த சத்யா ஐ saw her, ஓகே இவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாமே 20 டேக்கு 30 டேக்கு அப்படிலாம். அந்த டேலேருந்து எனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க சிங்கிள் டேக் போயிடுவாங்கன்னு. அண்ட் அந்த டேலேருந்து அவங்க சிங்கிள் டேக்கில் தான் போயிட்டு இருந்தாங்க. வி ரீஷூட் லாட் ஆஃப் திங்ஸ். திரும்பி நாங்கள் ரீஷூட் பண்ணோம். பரவாயில்ல அதெல்லாம் திரும்பி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தோம். என்டையர் டீமே அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அடி வாங்காத இடமே இல்லை. இங்கே கை விங்கும் இங்கே விங்கும். நான் ஒரு ஷார்ட்டில் வந்து அவங்க தலையில் அடிபட்டு ஃப்ரேமில் பார்க்குறோம், மானிட்டரில் அப்படியே முதுவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன், அப்படியே வீங்கிட்டு பெருசாக வருது. சந்தோஷமாக இருப்பீங்களா? ஐ மீன் விஷுவலாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி கடைசி என்னாச்சுன்னா ஒரு ஷூட் இன்னும் ஒரு 8 நாள் 7 நாள் இருக்குது. அவங்க ஒரு இதில் வந்து அழகாக விழுணும், பட் அவங்க ராங் லேண்டிங் கொடுத்து டெயில் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ நாங்கள் ஷூட்டை ஸ்டாப் பண்ணால் பெரிய டிலே நடக்க போகுது. ஸோ அவங்க போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு அன்னாட ஐஸ் பேக்ஸ் வச்சு அதுக்குன்னு பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டெயில் போன் ஃப்ராக்சர்லேயே ஸ்டண்ட்டே இல்லாமல் டூப் இல்லாமல் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸை அவங்களே பண்ணாங்க. இதுக்கப்புறம் நீங்களாம் படம் நடிக்க கூப்பிட்டா அவங்களாம் ஐயா கார்த்திக் கடைசியாக மழை சீன் எடுக்கிறதப்ப நாள் வந்தப்போ அவங்க எப்பயுமே வந்து போயிட்டு அங்கே இருக்கிற அந்த அக்கௌண்ட் ரூமில் போய்ட்டு அவங்க உட்காந்துருப்போம். நான் போய் சொல்லுவேன், ஏன்டா நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அங்கே வந்து உட்காருங்க, கேரக்டர் ஃபீல் பண்ணலாம்லன்னு. ரொம்ப வெயிலாக இருக்குப்பா அப்படின்னாங்க. கடைசி 3 நாள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க வெளியே இப்படி உட்காந்துருந்தாங்க, வந்து சொல்லிட்டு போனாங்க, உசுறு மட்டும் தாண்டா மிச்சம் இருக்குது, இன்னும் என்னடா செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு அனுப்பி விட்றேன்னு சொல்லி. கடைசி நாள் ரேப் டே அப்போ
அவங்க உண்மையிலே அழுந்தாங்க. அவங்க ஏன் அழுகுறாங்க எனக்கு நான் கேட்குறேன், ஏன் அழுகுறீங்கன்னு. இந்த படம் முடிஞ்சிருச்சுடா, எனக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் தருமா அப்படின்னாங்க. ரொம்ப இன்ன வரைக்கும் நான் படத்தை ரிவீல் பண்ணவே இல்லை. ட்ரெய்லரில் காட்டின எதுவுமே படம் கிடையாது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லோரும் பார்க்கணுன்ருக்கு. உண்மையிலேயே உழைச்சாங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தப்போ அந்த ட்ரெய்லர்லேயே அந்த நீங்கள் காட்டின சின்ன கிளிம்ஸ்லேயே எனக்கு எந்த அளவுக்கு அவங்க பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஒன் திங் ஐம் வெரி ஷுவர், ஐ திங்க் அவங்க கரியரில் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது. இதை விட இன்னொரு பெட்டர் படம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐம் ஹாப்பி தட் யூ கேவ் திஸ் மூவி. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் பிகேபி. நம்ம கடைசி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில வேறு யாருக்கும் 100 கேட்கணுமா? 100 எங்கே 10 போகுது இப்போ இருக்கிற விலைவாசியில். சரி, ஓகே. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இது உண்மையா இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வதந்தி அப்படின்னு, உண்மையா வதந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேயா? நம்ம இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேக் பீப்புள். ஃபுல் ஆஃப் இல்லை, நிறையா இருக்காங்க. ஏன்? ஓகே. ஸோ உண்மைதானா? ஸ்கில்ஸை விட நெட்வொர்க்கிங் முக்கியம். இல்லை, என்கிட்ட நெட்வொர்க் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே. டேலண்ட் மட்டுமே போதும். டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். பட் சில பேருக்கு லக் இருந்திருக்கு, ஆனால் டேலண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போனஸ். த மீடியா இஸ் அன்ஃபேர். டு யூ திங்க் தி ஆர் ஃபேர் ஆர் அன்ஃபேர் டு த இண்டஸ்ட்ரி? எந்த விதத்தில்? எந்த விதத்துலாம் வந்துட்டு த எக்ஸ்போஜராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவரேஜ் ஆஃப் த லோக்கல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சீன்ஸாக இருக்கட்டும். இல்லை, எல்லாமே பிஸ்னஸில். ஸோ எங்கே டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தானே சப்ளை இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ட்ரூ. இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, கிரேட். ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப ஆசை நம்ம படங்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சினிமாஸில் பார்க்கணும் ரொம்ப வருஷமாக. இது வெறும் ஆசையாகவே இருந்துகிட்ருக்கு. நம்மள்ட்ட இன்னும் என்ன லேக்கிங்கு? இது ஒரு நாளைக்கு நடக்குமா? வாட் யூ திங்க்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நான் இப்போதைக்கு ஐ திங்க் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற விஷயமே வந்து இந்த 2 இண்டஸ்ட்ரி தான். பிகாஸ் இந்த 2 இண்டஸ்ட்ரிக்குமே நம்மளுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. விச் இஸ் ஒன்று ரொம்ப க்ளோஸாக பார்க்கணுன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி. அவங்களுமே ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக வந்தவங்க, ஒரு 10 crore வேலை செஞ்சு வந்தவங்க. இன்றைக்கி அவங்களோட டெவலப்மெண்ட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெருசாக போய் சேர்ந்துருக்கு. பட் அது தேட்டருக்குள்ளேயே அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்டர்நேஷ்னலி தேட்டருக்குள்ளே ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தேட்டரில் அவங்களுக்கு மலையாள படம் இன்டர்நேஷ்னலி கொஞ்சம் நல்ல சேல்ஸ் வந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான். அதுக்கப்புறமும் இல்லை, அதுக்கு முன்னுக்கும் ரொம்ப குறவு தான். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் நம்மளுமே ஆக்சுவலி வந்துட்டு டைம் எடுக்கும் அதுக்கு. அண்ட் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கொரியன் ஃபிலிம்ஸ். அவங்களுமே எங்கேயோ இருந்தவங்க, சீரீஸ் மட்டும்தான் அவங்களோட ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் அந்த சீரீஸ்லேயே அதே இமோஷனை வச்சு அவங்க அவ்வளோ கதை சொல்லி அதுக்கு குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி இன்றைக்கி ஆக்சுவலி அவங்களோட படங்களையே எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இஸ் இட் லைக் ஒரு நாளில் நடந்ததா 2 நாளில் நடந்ததா? இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கன்சிஸ்டன்ட் தான். நம்ம வந்து இன்னும் ஏன் அங்கே போகலன்னு நம்ம கேட்குறத விட்டுட்டு நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோன்னு நம்பணும். அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் போகலன்னு நினச்சோன்னா ஆக்சுவலி நமக்கு அந்த பாதை ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டுருக்கோம் நம்புவோமே, நமக்கு அங்கே போயிட்டா கூட தெரியாது, நம்ம அதை தாண்டி இன்னும் போய்கிட்டே இருப்போம். ஓகே, கிரேட். தேங்க்யூ ஃபார் த அமேசிங் இன்புட். பிகேபி படம் வரப்போகுது. வியூவர்ஸ் அண்ட் மலேசியன்ஸ் இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன ரிக்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? நான் எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான், உங்கள் காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் பண்ணியிருக்கோம். உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய எப்போதுமே நான் சொல்கிறது. காசு கூட சம்பாரிச்சிடலாம், பட் நேரம் போனால் திரும்பி வராது. ஸோ நீங்கள் உள்ளே வந்து உட்கார அந்த 2 hours 20 minutes உங்களுக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செஞ்ச ஒரு படம். இந்த படம் முடிஞ்சு போகும்போது ஓகே எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஒரு நல்ல படத்தை பார்த்தோன்ற திருப்தியோடு போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி பாட்காஸ்ட் இன்டர்வியூலையா இல்லை ஷூட்டிங்லன்னு தெரியல. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இந்த ஜோக்கா வுட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கியது பிகேபி. பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த மலேசிய திரைப்படம் 27 ஆகஸ்ட் திரையரங்குகளை வருது. கார்த்திக் ஷாமலன் இயக்கத்தில் காண தவறாதீர்கள். உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாஷர் த்ரில்லர், கார்த்திக் ஷாமலன் டச்சில் உள்ள த்ரில்லர்ஸ் பிடிக்கணும், இந்த படத்தை பாருங்கள். ட்ரெய்லர் பார்க்காதவங்க உடனே போய் ட்ரெய்லர் பாருங்கள். ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான செம்மையான எபிசோட சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன் நான் உங்கள் BGW. பபாய்.